இன்பமா ஆண்டவர் ஆராதிச்சிங்க. அல்லேலூயா. இங்க நடக்கிற விஷயம் எல்லாமே இந்த கேமரால பதிவாகுது இல்லையே, மேல இருக்கிற கேமரால பதிவாகுது. அல்லேலூயா. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது போல, நான் முன்னாடி வாசிச்சோம், வருஷத்தின் துவக்கம் முதல் கர்த்தருடைய கண்கள் அதுமேலாம் நம்ம மேலேயே அவர் நோக்கமா இருக்கிறார். அல்லேலூயா. நேற்றுக்கு சொன்னேன், ஆண்டோடைய கண்கள் நம்மை பார்த்து கொண்டிருப்பதினால வருகிற பிளஸிங் என்னன்னா, அவர் நமக்கு ஆலோசனை கொடுப்பார். அது கீழ்ப்படியும் போது என்ன நடக்கும்னு சொன்னேன். ஒன், அது வேற. சொல்லுங்க, டேஸ்டா மாறும். ரெண்டாவது என்ன மாறும்? வாசனையா மாறும். மூணாவது, மருந்தாய் நம்மை கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. இந்த செய்தியை காலையில் அங்கேயே நான் பேசினேன். ஏன்னா அந்த சபைக்கு அது தேவைப்பட்டுச்சு. ஆமென். ரெண்டாவது விஷயம் கவனிங்க, ஆண்டவருடைய கண்கள் நம்மை பார்த்து கொண்டே இருப்பது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாலமோன் கட்டின ஆலயத்தில் அவர் இப்படி ஒரு உயில் எழுதி கொடுத்தார். என் வீட்டில் என்னுடைய நீங்கள் எல்லாரும் வந்து ஜெபம் பண்ணீங்கன்னா என் கண்கள் திறந்தவைகளாக இருக்கும், என் செவிகள் கவனிக்கிறவர்களுமா இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த வருஷம் நம்முடைய ஜெபங்களுக்கெல்லாம் கர்த்தர் பதில் கொடுக்க போகிறார். அல்லேலூயா. நல்லா தான் கை தொட்டி. சின்ன இதே கொடு. இந்த டம்ளர்ல குடிக்கும்போது வேற மாதிரி தெரியுது. சின்ன டப்பாலே கொடு. ஆமென். ஆமென் சொல்லுங்க. நான் எப்படி உங்களுக்கு சொல்றேன், 2023 எதெல்லாம் ஜெபம் பண்ணி நடக்கலன்னு நீங்க எதிர்பார்க்குறீங்களோ, இந்த 2024 நீங்கள் ஜெபத்திற்கு பதிலை பெற்றுக் கொள்ளுகிற ஆண்டா இருக்க போகிறது. ஆமென். பக்கத்துல கை போட்டு சொல்லுங்க, ஜெபத்தை மட்டும் விட்டுறாத. ஆமா, சில பேருக்கு ஜெபம் பண்ணி எதுவுமே நடக்காதனால என்னத்தை ஜெபம் பண்றது போ அப்படின்னு விட்டுருவாங்க. அதுக்காக தான் ஆண்டவர் சொல்றார், சோர்ந்து போகாமல் நீங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணணும். அப்படி ஓமையை ஒன்று சொல்றார். அநீதி உள்ள ஒரு நியாயாதிபதி இருந்தா, ஒரு விதவை அங்க இருந்தா, அந்த விதவையுடைய கேஸை அவன் கண்டுக்கவே இல்லை. அவனை பத்தி 2 விஷயம் ஹைலைட் பண்ணி சொல்றாரு. தேவனுக்கு பயப்படாதவன், மனுஷனை மதிக்காதவன். இவனுக்கு போய் இந்த போஸ்டிங் கொடுத்துட்டார் ஆண்டவர். தேவனுக்கு மரியாதை கொடுக்கல, இவன் மனுஷனுக்கு மரியாதை கொடுக்கல. நடந்தது என்னன்னா, இந்த மாதிரி டெய்லி வந்து அந்த ஆளை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால ஒரு நாள் இப்படி யோசிச்சான். என்ன யோசிச்சான்? அடிக்கடி வந்து இந்த மாதிரி தொந்தரவு செய்யறதுனால இன்னைக்கு இவங்க கேஸை முடிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சான். ஆமென். இப்படி நினைச்சதுனால என்ன நடந்துச்சுன்னா, அதை முடிச்சுட்டான். ஆண்டவர் அதை கம்பேர் பண்ணி சொல்றாரு, அநீதி உள்ள அவனே இப்படி செய்வது உண்மைன்னா, என்னை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுற விஷயத்துல நான் பொறுமையா இருக்கிற மாதிரியே இருப்பேன், நான் சீக்கிரத்தில் நியாயம் செய்வேன். ஆமென். யார் யார் வாழ்க்கையில எது நடக்கலன்னு தாமதமாயிட்டு இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ, அது இந்த வருஷத்துல முடியும். அல்லேலூயா. நம்பிக்கையா தான் சொல்றீங்களா? பக்கத்துல சொல்லுங்க, இந்த வருஷம் முடிஞ்சிடும். நீங்க சொல்றது பார்த்தா வேற மாதிரி முடிகிற மாதிரி தெரியுது. சொல்லுங்க, நீங்க எதிர்பார்க்கிற விஷயம், ஜெபம் பண்ண காரியம் முடியும். அப்படி சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம விளையாட்டா செய்யற ஜெபங்கள் கூட ஆண்டவர் ரொம்ப மதிப்பு கொடுத்து அதை கேட்கிறார். அல்லேலூயா. சொல்லுங்க ஆமென். பல முறை நம்ம திரிசூல மலையில அடிக்கடி போய் தனியா ஜெபம் பண்ணுவேன். நண்பர்களோடு கூட போவோம், ஊழியக்காரங்களாம் போய் ஜெபம் பண்ணுவோம். அப்படிலாம் ஜெபம் பண்ணும்போது எதிர்க்க பார்த்தீங்கன்னா விமான நிலையம். என்ன நிலையம்? ஃப்ளைட்டு. சருன்னு மேலே போகிற சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். விளையாட்டா ஜெபம் பண்ணு, ஆண்டவரே நான் இந்த மாதிரி ஃப்ளைட்டில் போகிறோம் சொல்லுங்க ஆமென். விளையாட்டை பண்ண ஜெபம் இன்னைக்கு திரும்பி பார்த்தா பல நாடுகளுக்கு போக கர்த்தர் வச்சிருக்கிறார். இங்க இருந்து விசுவாசமா நான் டிக்ளேர் பண்றேன், இந்த வருஷம் நான் அமெரிக்கா போயிடுவேன்.
அமெரிக்கா என்பது பரலோகம் கிடையாது. அமெரிக்காவில் பாவம் நிறைய இருக்குது. ஆனால் என்னன்னா நிறைய ப்ராசஸ். அந்த விசா ஆஃபீஸர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. அத்தனை தடையும் உடைச்சி நம்மளை கூட்டு போவார் நான் விசுவாசிக்கிறேன். ஆமென், அல்லேலூயா. ஒரு இடத்துல போய் நம்ம ஆராதனை பிரசங்கத்தை ஆண்டுறாங்க பார்த்துட்டாருன்னா டோர் ஓப்பன் ஆகிடும். ஆமென். அதுக்கு பிறகு நிறைய பிளஸ்ஸிங் மற்றவங்களுக்கு நம்ம கொடுக்கலாம். அல்லேலூயா. நான் உங்களுக்கு எப்படி சொல்கிறேன், இந்த வருஷம் உங்கள் ஜெபங்களுக்கு நீங்கள் பதிலை பார்ப்பீர்கள். அல்லேலூயா. அது என்ன ஜெபம்னு கேட்டால் அது வெளியே சொல்ல முடியாதா இருக்கலாம், சில சீக்கிரட்டாக இருக்கலாம், இல்லை கடன் பிரச்சனையாக இருக்கலாம், வியாதியாக இருக்கலாம், வேலை காரியமாக இருக்கலாம், குழந்தை பாக்கியமாக இருக்கலாம், திருமண காரியமாக இருக்கலாம். ஏதோ எந்த காரியமாக இருந்தாலும் அவரால் முடியாது ஒன்றும் இல்லை. இந்த வருஷம் அவருடைய கண்கள் திறந்து விழா இருக்கிறது, அவருடைய செவிகள் கவனிக்கிறவளா இருக்கிறது. அல்லேலூயா. நிச்சயமாக ஆண்டவர் உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக உங்கள் ஜெபத்தெல்லாம் கேட்க போகிறார். அவர் அப்படித்தான் எழுதி கொடுத்திருக்கிறாரு. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை. அங்கதான் சில பேருக்கு பிரச்சனை. அப்போது நடந்துரும், அதிசயம் நடந்துரும். ஆனா திரும்ப அவங்க சபைக்கு வராங்களான்னு பார்த்தா வெரி ஃபியூ தான் அப்படி வந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறது. அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் அதை தான் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நான் உங்களுக்கு இப்படி சொல்றேன், உங்க வாழ்க்கையில எதெல்லாம் சிரமமா இருந்ததோ அதை உங்களுக்கு செஞ்சு முடிச்சு நீங்க அதை மற்றவங்களுக்கு செய்யற அளவுக்கு கர்த்தர் மாத்த போறார். நம்புறீங்களா? அதுக்கு ஒரு ஜீவனுள்ள சாட்சியா நானும் இருக்கிறேன். சின்ன வயசுல YMCA YWCA இருக்குது, கேள்விப்பட்டிருக்கீங்களா? யங் மேன் கிறிஸ்டியன் அசோசியேஷன் பேர் அதுக்கு. YMCA. YWCA யங் விமன் கிறிஸ்டியன் அசோசியேஷன். இது உலகளாவிய ஸ்தாபனம். நான் சின்ன வயசுல அந்த ஸ்கூலில் படிக்க வச்சிருக்காங்க, அந்த பிரைமரி கிளாஸ் மாதிரி. அப்போ மெடிக்கலில் வந்து பார்த்து செக் பண்ணவங்க எனக்கு வயிற்றில் ஏதோ கட்டி இருப்பதாக எங்கள் அப்பா அம்மா கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அவங்கெல்லாம் ரட்சிக்கப்படலை, கேத்தலிக்கு. எங்கள் அப்பா பெரிய ஸ்டாஸான பயங்கரமாக குடிப்பார். ஆனால் பிறகு அவர் மனம் மாறி என் மூலியமா முழு குடும்பம் ரட்சிக்கப்பட கர்த்தர் காரணமாக இருந்தார். வயிற்றில் கட்டியிருக்குன்னு சொல்லிட்டாங்க. இது எனக்கு ஞாபகம் இல்லை, அவங்க சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்கு. வெள்ளிக்கிழமை பார்த்துருக்காங்க, திங்கக்கிழமை ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு நடுவில் எங்கள் அப்பா ரொம்ப கவலையாக வேலையில் இருக்கும்போது யாரோ ஃப்ரெண்டு, ஏன்பா ரொம்ப கவலையாக இருக்க, இல்லை குழந்தைக்கு இப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க. எங்கள் வீட்டுக்கு நான் தான் ஒரே பையன். சரி சரி ஒன்றும் கவலைப்படாத, ஒரு சர்ச்சுக்கு போய் ஜோம் பண்ணான்னு ஏதோ ஒரு சர்ச்சுக்கு கூப்பிட்டு போய் என்னை ஜோம் பண்ணியிருக்கிறாங்க. ஜோம் பண்ண பாஸ்டர் அன்றைக்கி சொன்னாரா, இவனுக்கு ஆப்ரேஷன் இல்லை, சுகமாயிடும், இவன் பெரிய ஊழியக்காரனாக வருவான். அதே போல் மண்டே ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஆப்ரேஷனுக்கு முன்னாடி ஸ்கேன் எடுத்து பார்த்தா ஏற்கனவே இருந்து கட்டி காணோம். அல்லேலூயா. இதை சின்ன வயசில் எங்கள் அப்பா அம்மா சொல்லுது நான் கேட்டிருக்கேன். இதையே நான் ஜெபம் பண்ண, ஆண்டவரே எனக்கு இப்படி நடந்ததுன்னு சொல்கிறாங்கல்ல, ஏன் மூலியமா இது மாதிரி மற்றவங்களுக்கு நடக்கணும். ஆண்டவரே கை தட்டு இந்த 15 பேரை மட்டும் ஆசீர்வச்சிருங்கப்பா, என்னால் போராட முடியல. அல்லேலூயா. யாசார் பாரின்னு ஒரு ஊர் இருக்குது தெரியுமா? யாசார் லாரன்ஸ் ஒரு இடத்துல அண்ணன் இருக்காருல்ல, அந்த ஏரியா தான். ரயில்வே ஸ்டேஷன் ஒரு அங்கே இருக்குது. அது பக்கத்தில் கணேசபுரம்னு ஒரு இடம் உண்டு. நான் அப்போது பல இடங்களில் வந்து காட்டேஜ் ப்ரேயர் மீட்டிங் நடத்துவேன். என் கூட ஒரு பெரிய டீம் இருக்கும், வாலிப பசங்கள்லாம் உருவாக்கி விடுவேன். அப்போது ஒரு நாள் நான் வீட்டில் ஜெபம் பண்ணிருக்கேன். அன்றைக்கி அவங்க வீட்டில், என் ஃப்ரெண்டோட வீட்டில் ஒரு காட்டேஜ் ப்ரேயர் மீட்டிங். வீட்டில் ஆண்டவர் பேசுகிறாரு, நான் விடுதலை ஆக்கிறவன் பிரசங்கம் பண்ணுன்னு சொல்கிறார். ஆமீன் சொல்லுங்களேன். பிரசங்க குறிப்பெலாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அவங்க ஒரு 10 பேர் உட்காந்துருக்காங்க. ஜெபம் பண்ண ஆரம்பிச்சு என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பேன், நீ ஜெபம் பண்ணு, நீ வர்ஷிப் பண்ணு அப்படின்னு சொன்னால் அவங்க ஆரம்ப நாட்களில் இருக்கிறதுனால நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு பயப்படுவாங்க. இன்றைக்கி அது மாதிரிலாம் இருக்கிற ஆளுங்களை என்ன செய்வேன்னா,
நான் எதிர்பார்க்குற நேரத்தில் பண்ணாமல் இருந்ததுனால அவங்க எதிர்பார்க்குற நேரத்தில் அந்த ப்ரோக்ராம் அவங்க கொடுக்க மாட்டேன், நானே எல்லாத்தையும் முடிச்சிடுவேன். அப்போ கேட்பான், ஐயோ இன்றைக்கி நான் வர்ஷிப் பண்ணலான்னு நினச்சேன். அப்படிலாம் அவங்கள ட்ரைனிங் பண்ணி விட்டதுனால இன்றைக்கி ஒருத்தன் ஒரு 3-4 கேசட் போட்டு பாட்டு பாடியிருக்கிறான். ஆமென். நிறைய பேர் ஊழியத்தை உருவாக்கியிருக்காங்க. அங்கே பிரசங்கம் பண்ணிகிட்டே இருக்கிற ஒரு அம்மா வந்து உட்காந்துட்டு அழுதுகிட்டே இருந்தாங்க. முடிஞ்ச பிறகு அவங்கள கேட்டேன், ஏன் அழுகுறீங்க? அப்போ ஆண்டவர் முன்னாடியே சொல்லிட்டாரு, இவங்களுக்காக தான் நான் பிரசங்கம் பண்ண சொன்னேன், இவங்களுக்கு வயிற்றில் கட்டியிருக்கு. அதே போல் என் பிரச்சனை மாதிரி வெள்ளிக்கிழமை அவங்க போயிட்டு வந்திருக்காங்க. காலையில் சாயங்காலம் மீட்டிங் வந்தாங்க. சொல்கிறாங்க, எனக்கு 3 பசங்க இருக்குது, ஆப்ரேஷன் பண்ணுன்னு சொல்கிறாங்க, நான் செத்து போயிடுவேன்னு பயமாக இருக்குது, நீங்கள் பாட்டு சத்தம் கேட்டுச்சுன்னு உள்ளே வந்தேன் அப்படி சொன்னாங்க. ஆண்டவர் திட்டமாக சொன்னார், நீ ஜெபம் பண்ணல ஒரு நாள், உனக்கு செஞ்சது மாதிரி உன் மூலமாக இன்னொருத்தருக்கு செய்யணும்னு கை வச்சு ஜெபம். நான் வந்து ஒரு மெடிக்கல் டாக்டர் கிடையாது, ஹோமியோபதி டாக்டர் இல்லை. நான் கை வச்சு சொன்னேன், உனக்கு ஆப்ரேஷன் இல்லை, இயேசு சுகமாக்குகிறார் சொல்லி ஜெபம் பண்ணி விட்டுட்டேன். அந்த டைம் வந்து செல்ஃபோன்லாம் இப்போ பெரிய அளவில் யாருக்கிட்டையும் கிடையாது. செல்ஃபோனுக்கு முன்னாடி யூஸ் பண்ணுற பேஜர் இருந்துச்சு. என்ன இருந்துச்சு? சத்தமாக சொல்லுங்கள். அதில் என்ன மெசேஜ் அனுப்பலாம்னா, கால் மீ, இல்லை நான் இங்கே இருக்கிறேன்னு ஒரு தகவல் சொன்னால் அந்த மெசேஜ் அவங்களுக்கு போகும், அவங்க அந்த நம்பருக்கு கால் பண்ணலாம். இவங்க அதே போல் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு திங்கக்கிழமை போயிருக்காங்க. அதே போல் ஒரு டாக்டர், அவர் பிராமின டாக்டர், ஒரு இந்து ஸ்பெஷலிஸ்ட், அவர் பெரிய டாக்டர், அவர் சொல்லி ஆப்ரேஷனுக்கு முன்னாடி இன்னொரு தடவை ஸ்கேன் எடுங்கன்னு சொல்லியிருக்கிறார். ஸ்கேன் எடுத்து பார்த்தா ஏற்கனவே இருந்த கட்டியை காணும். அல்லேலூயா. அப்போ நடுவில் கேட்டார் அவர், எங்கே போனீங்க, வேற எங்கேயாவது ட்ரீட்மெண்ட் போனீங்களா? அப்போ அவங்க சொல்லியிருக்கிறாங்க, ட்ரீட்மெண்ட்லாம் போகலையா, இது நடந்தது ஜிஹெச் ஹாஸ்பிட்டலில். எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு ஜெப கூட்டம் நடந்துச்சு, அதுக்கு போய் உட்கார்ந்தேன், ஒரு பாஸ்டர் ஜெபம் பண்ணார். அவர் சொல்லியிருக்கிறார், நீ நம்பின இயேசு உனக்கு ஆப்ரேஷன் இல்லாமல் சுகம் கொடுத்தார். நல்லா கை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்ல. ஆமென். இந்த 2024ல் நீங்கள் தைரியம் கொள்ளணும். உங்கள் நம்பிக்கை விசுவாசத்தை தளர விடக்கூடாது. இந்த வருஷம் நீங்கள் அதிகமாக ஜெபிக்க போகிறீங்க. ஆமென் சொல்லுங்க. நிறைய பேர் நேற்றுக்கு கூட ஃபேஸ்புக்கில் ஒருத்தர் ப்ராஃபஸி போட்டிருக்கிறார், மறுபடியும் இந்த கவர்மெண்ட் தான் வரப்போகுது, உபத்திரமாக இருக்கும், அதுக்கு இது நிறைய போட்டுக்கிறார். நிறைய விஷயம் சொல்கிறாங்க. நான் சொல்கிறேன், நம்முடைய ஜெபங்கள் ஆண்டவர் சமூகத்துக்கு போகும்போது காரியத்தெல்லாம் மாற்றிடுவார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? இந்த வருஷம் உங்கள் வீட்டுக்காருக்காக நீங்கள் ஜெபம் பண்ணீங்கன்னா, உங்கள் வீட்டுக்காரர் இந்த வருஷத்துக்குள்ளே ஞானஸ்தானம் எடுத்துருவார். உங்கள் பிள்ளைங்க எடுப்பாங்க. நீங்கள் யாருக்கெல்லாம் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்களோ அவங்களெல்லாம் இந்த வருஷம் சால்வேஷன், ரட்சிப்பின் ஆண்டா இருக்க போகிறது. அல்லேலூயா. ஆமென். உங்கள் மனசில் தைரியம் வந்துருச்சா? நம்பிக்கை வந்துருச்சா? எப்படி ஜெபம் பண்ணணும்? ஆண்டவரே, எனக்கு செஞ்சதை மாதிரியே ஏன் மூலியமா இன்னொருத்தருக்கு செய்ய வைக்கணும். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? நான் சின்ன வயசுலேயே கனவு காணுவேன், எல்லாரையும் கூப்பிட்டு மூட்டு மூட்டையும் அரிசி கொடுக்குற மாதிரிலாம். ஆமீன் சொல்றீங்களா? அதெல்லாம் அப்படி நடத்தினார் பாருங்க ஆண்டவர். இந்த கொரோனா டைம் வந்துச்சுல, நான் ஏற்கனவே அந்த சாட்சி சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். ஒருத்தர் ஃபோன் பண்ணார், ஐயா உங்கள் ஃபெல்லோஷிப்புக்கு வரேன், சாப்பாடு கூட வசதி இல்லாமல் இருக்கிறேன், பண உதவி செய்யுங்க, இல்லைன்னா ப்ரொவிஷன் வாங்கி கொடுங்கன்னாரு. நான் உடனே கேட்டேன், நீங்கள் யார் பேசுறது எனக்கு தெரியல, உங்கள் ஃபோனு வாட்ஸ்அப்பில் உங்கள் ஃபோட்டோ எனக்கு அனுப்புங்கன்னு சொன்னேன். அவர் சொன்னார், பாஸ்டர் என்கிட்ட வாட்ஸ்அப் ஃபோன் கிடையாது, சாதா ஃபோன் தான் வச்சுருக்கிறேன். சரி, அப்போ உங்களுக்கு எப்படி அடையாளப்படுத்திக்கிறது அப்படி கேட்குறேன். அவர் சொல்கிறாரு, மாதம் மாதம் லேட்டாக வந்து திட்டுவாங்கல்ல அந்த பாஸ்டர்னார். இப்போ அவருக்கு செய்யணுன்றது விஷயம் கூட கோபமாக மாறிடுச்சு. ஏன்னா லேட்டாக வந்தால் பிடிக்காது. உங்கள் பாஸ்டர் இருக்கிறார்ல, அவர் டேட்டையே மறந்துடுவார். நேற்றுக்கு தான் சொல்லிட்டு போயிருப்பேன், இந்த மாதம் அப்படி தான் நடந்துச்சு. செவ்வாய்க்கிழமை வராரு, நீ பார்க்குறாரு, சில கிஃப்ட் ஐட்டம்லாம் வாங்கிட்டு வந்தோம், சில ஊழியக்காரங்களாம் கிஃப்ட் கொடுக்குறோம், சாப்பாட்டுக்கு சில உதவிலாம் செய்கிற எல்லா விஷயம் நடந்துச்சு. அடுத்த நாள் வரணுமா இல்லையா? வரல.
ஃபோன் பண்ணி கேட்குறேன், ஐயா அடுத்த வாரம் நினச்சிக்கணும் ஏன்னார். அப்போ தான் நான் சொன்னேன், ஐயா உங்களுக்கு ஜீரண சக்தி நல்லா வேலை செய்யுது, ஞாபக சக்தி கொஞ்சம் வேலை செய்ய மாட்டுது, அதனால் அதுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன்னு சொன்னேன். ஆமென். அவர் கேட்ட பிறகு நான் சரி நான் ஜெபம் பண்ணிவிட்டு சொல்கிறேன், உங்கள் நம்பர் நான் நோட் பண்ணி வச்சுக்கிறேன்னு சொல்லிவிட்டு அவர் நம்பரை நோட் பண்ணிக்கிட்டு நான் தனியாக ஜெபம் பண்ணுறேன். ஆண்டவர் சொன்னார், உன் ஃபெலோஷிப் வரவங்களெல்லாம் நீ ஆசீர்வதின்னு சொன்னார். அல்லேலூயா. எப்படி ஆசீர்வதிக்கிறது ஆண்டவரே, அக்கௌண்ட்டில் தான் எதுவுமே இல்லையே அப்படின்னு ஒன்று ஆண்டவர் சொல்கிறார், உங்கள்கிட்ட கிரெடிட் கார்டு வச்சுருக்கிறல்ல அதில் தேய்ச்சி கொடுறான்னு சொல்கிறார். நம்ம ஆண்டவருக்கு ஆதார் கார்டும் இருக்கிறது தெரியும், டெபிட் கார்டும் தெரியும், கிரெடிட் கார்டும் தெரியும். சரி இவர் சொன்ன பிறகு எனக்கு ஒரு நம்பிக்கை என்னன்னா, எஜமானை பற்றி நமக்கு தெரியல, அவர் சொல்லிட்டாருன்னா வில்லு அவருது, அந்த பில்லு அவருது. ஆமேன்னு சொல்லுங்க. சரி நான் என்ன பண்ணேன், மனைவி பக்கத்தில் உட்கார வச்சுட்டு ஒரு வாரத்துக்கு ஒரு ஃபேமிலிக்கு என்ன தேவை சொல்லுப்பா அப்படின்னு எழுதுனேன். 5 கிலோ அரிசி, சோப்பு, என்னெல்லாம் ப்ரொவிஷனும் எல்லாம் எழுதிட்டேன். டீ தூள், சர்க்கரை முதற்கொண்டு, பேஸ்ட்டு எல்லாம். ஒரு ஃபேமிலிக்கு ஒரு ஆளுக்கு 800 ரூபா வருது. எவ்வளோங்க? சத்தமாக சொல்லுங்க. ஒரு தரம் 3 தடவை 800 ரூபா தான். 800 ரூபா வந்துச்சு. சரி எங்கள் டீமுக்கு ஃபோன் பண்ணேன், 100 பேருக்கு மேலே வராங்க, ரெகுலராக வரவங்க கணக்கு போட்டு சொல்லுங்கப்பா. அவங்ககிட்டயும் இந்த மேட்டர்லாம் சொல்ல, அவங்ககிட்டயும் காசு கொடுலாம் எதுவும் கேட்கல, இது எனக்கும் ஆண்டவருக்கும். அல்லேலூயா. அவர் எல்லாம் லிஸ்ட்டு பார்த்து ஐயா 100க்கு மேலே வராங்க, ரெகுலராக வர அட்டெண்டன்ஸ் ஒரு 80 பேர். ஓகே அப்போ பிளான் பண்ணிட்டேன், 80 இன்ட்டு 800 எவ்வளோ ஆச்சு? யாரெல்லாம் தப்பாக சொல்கிறீங்க நீங்கள் அந்த காசை கொடுக்கணும். 64,000 ரூபா. எவ்வளோங்க? 64,000 rupees. என் கார்டில் 1,00,000 ரூபாய்க்கு தேய்க்கிறது அளவுக்கு இருக்குது. இது கூட ஆண்டவருக்கு தெரியுதுங்க. சரின்னு ஒரு கடைக்கு போயிட்டு எல்லா ப்ரொவிஷன் வாங்கிட்டு, அது ஒரு கிறிஸ்துவ ஒரு கடை. அந்த அண்ணாச்சிக்கிட்ட சொன்ன, அண்ணாச்சி நான் ஒரு அண்ணாச்சி கிடையாது, பிஸ்னஸ் மேன் இல்லை, நான் ஒரு பாஸ்டர். இந்த மாதிரி கஷ்டப்படுற நேரத்தில் ஊழியக்காரங்களுக்கு இது கொடுக்கலான்னு யோசிச்சு இது வாங்குகிறேன், ஏதாவது குறைக்க முடியுமானா குறைங்க அப்படி சொன்னேன். அவர் சொன்னார், சார் பாஸ்டர் இது வரைக்கும் யாரும் இப்படி வந்து என்கிட்ட கேட்கல, இப்படி இன்னொரு ஊழியக்காரருக்கு உதவி செய்ய நீங்கள் நினைக்கிறீங்களே, ஏன் பங்கு அதில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு 64,000 ரூபா பில்லு 50,000 ரூபா மாற்றிட்டார். சில பேர் யாவில் உணர்த்தப்படுறாங்க, கை தட்டும் போது நினைக்க எந்த கடைன்னு தெரியலையே. ஹல்லேலூயா. அப்புறம் ரகசியமாக ஊழியக்காரங்களாம் கூப்பிட்டு நல்ல ஆவியில் அபிஷேகமாக ஜெபம் பண்ணி மறைமுகமாக கொடுத்தோம். ஏன்னா வெளியே போனால் போலீஸ்காரன் அடிக்கிறான். ஒரு தடவை தான் நான் கொடுக்க நினச்சி ஜெபம் பண்ணேன். ஆனால் அந்த கோவிட் முடியறதுக்குள்ள மோர் தென் 10 times 10 முறைக்கு மேலே கர்த்தர் கொடுக்க வச்சார். நான் கொடுத்தது எதுவுமே ஃபேஸ்புக்கில் போடல, யாருக்கும் விளம்பரப்படுத்தலை, நமக்கும் ஆண்டவருக்கும் தான். அல்லேலூயா. அதை கூட வேற இந்த கோவிட் டைமில் இந்த ஃபோட்டோ எடுத்து போட்டு அதை வேறு விமர்சனம் பண்ணாங்க. விசுவாசி கூப்பிட்டு பிரதர் வாங்கன்னு கொடுத்துட்டு அவன் வந்து பாஸ்டர் ஒரு நிமிஷம் இருங்கன்னு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு வந்து ஒரு கவர் கொடுக்குறான், காணிங்க நல்ல ஃபோட்டோ எடுக்க சொல்கிறான். கவனிங்க, முதல் தடவை 800 ரூபாய்க்கு ஸ்டார்ட் பண்ணேன். 2வது முறை இந்தியாவில் இருக்கிற ஒருத்தவங்க அமெரிக்காவில் இருக்கிறாங்க, அவங்க ஃபோன் பண்ணி பாஸ்டர் நீங்கள் ஊழியக்காரங்கள்லாம் வச்சு பண்ணுறீங்க, நீங்கள் சிறப்பாக பண்ணுவீங்கன்னு தெரியும், ஒரு 2,000 ரூபா ஒருத்தர் ப்ரொவிஷன் கொடுக்க போகிறோம், நீங்கள் ஆளுங்களை ஒரு 200 பேரை கூட்டுங்கன்னாங்க. ஒருத்தர் மலேசியாவிலேருந்து கூப்பிட்டாரு, பாஸ்டர் ரொம்ப லிமிட்டாக செய்யுங்க, ஒருத்தருக்கு 1,500 ரூபாய்க்கு செய்யுங்க. இப்படி செஞ்சு 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 கணக்கு போட்டு பார்த்தா 10 முறைக்கு மேலே செய்ய வைத்தார். நான் சொல்கிறது புரியுதா? ஏதோ கற்பனை இல்லை, இது நடக்கிற நிஜமான அனுபவத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வருஷம் உங்களை ஆண்டவர் எப்படி சந்தோஷப்படுத்த போகிறாருன்னா, உங்களுக்கு செஞ்சதையே உங்கள் மூலமாக இன்னொருத்தருக்கு செய்ய போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க ஆமென். ஆமென். இந்த வருஷத்தில் உங்கள் ஜெபத்தை நிறைவேற்றிட்டாருன்னு நீங்கள் சந்தோஷமாக அவருக்கு நன்றி சொல்ல போகிறீங்க. ஆனால் நன்றியாக இருக்க மாட்டாங்க. நம்மளை சார்ந்தவங்க நம்மக்கிட்ட வராங்கல்ல, நீங்கள் நன்றி எதிர்பார்க்காதீங்க, தீமை செய்வாங்கன்னு எதிர்பாருங்க, அப்போ தான் மனசு ஸ்ட்ராங்காக இருக்கும்.
ஆமென் சொல்றீங்களா? ஏன்னா நம்ம நன்றியை மறந்த பிறகு நம்ம மனசு தாங்காது இல்லை, அது ரொம்ப உடஞ்சிரும். ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். ஒரு நன்றி இல்லாத ஒரு சம்பவத்தை சொல்லிட்டு முக்கியமான குறிப்பு ஆண்டவர் நம்ம கூட எப்படி செய்ய போறான்னு சில விஷயத்த சொல்லி முடிக்கிறேன். எங்கள் பாஸ்டர்ஸ் மீட்டிங்க்கு நிறைய பாஸ்டர்ஸ் வருவாங்க. அதில் ஒரு ஊழியக்காரர் ஒரு கால் டாக்ஸியில் வந்திருக்கிறார். எதில் வந்தார்? கால் டாக்ஸி ஓட்டிட்டு வந்தவர் யாருன்னா அவர் ஒரு பாஸ்டர். ஆமென் சொல்லுங்க. 3 நேரம் ஊழியம் செய்யாமல் அவர் பகுதி நேர ஊழியமாக கார் ஓட்டிக்கிட்டு ஊழியம் செய்கிறார். அவருக்கு டிரைவராக வந்தவர் இவர் மீட்டிங்கில் வந்து உட்காந்தாரு, நடக்கிறதெல்லாம் பார்த்தாரு. ரொம்ப நல்லா இருக்குது, மாதம் மாதம் வரலான்னு மனசில் நினச்சிருக்கிறார். இதுக்குள்ளே நடுவில் என்ன ஆயிடுச்சுன்னா, வரதா புயல் வந்து கூரெல்லாம் அடிச்சு தூக்கிட்டு போயிடுச்சுல்ல எல்லா இடத்தையும். அந்த மாதிரி அவர் நடத்தின சபை ஓடு தூக்கிட்டு போயிடுச்சு. ஆமென் சொல்லுங்களேன். ஓடு தூக்கிட்டு போனப்போ ரோட்டில் போவாங்களே வழி போக்குற மாதிரி ஒரு கிறிஸ்தவர் அந்த பக்கம் போயிருக்காரு. சபை போர்டு போட்டிருக்கீங்க, மேலே ஓடே இல்லை. சொன்ன அந்த மழையில் வரதா புயல் அடிச்சுட்டு போயிடுச்சியா. அவர் மூலிமா ஆண்டவர் பேசியிருக்கார். சரி கவலைப்படாதீங்க, நான் ஒரு ஊழியக்காரர்கிட்ட சொல்கிறேன், அந்த ஊழியக்காரர் பேர் சொல்லிவிட்டு நீங்கள் போய் அவரை பாருங்கள், அவர் உங்களுக்கு சபையை கட்டி கொடுப்பாருன்னு சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. அவர் போய் அந்த ஊழியக்காரரை பார்த்துக்கிறார். அவருக்கு சம்மந்தம் இல்லை. சொல்லியிருக்க, ஐயா நான் இந்த மாதிரி ஒரு பிரதர் சொன்னார், உங்களை போய் பார்க்க சொன்னார், எங்கள் சபை ஓடு உடஞ்சிருக்குது, ஓப்பனாக இருக்குது, வெயில் மழை பெஞ்சால் டைரெக்டாக உள்ளே வரோம், சபை நடத்துறதுக்கு கஷ்டமாக இருக்குது, உதவி செய்யுங்க. அவர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். என்ன கேள்வி? நீங்கள் எங்கேயாவது பாஸ்டர்ஸ் மீட்டிங் போகிறீங்களா, ஃபெலோஷிப் வச்சுக்கிறீங்களான்னு கேட்டிருக்கார். இவர் என்ன சொல்லியிருக்கணும்? இவர் நம்மக்கிட்ட ரெகுலராக வர மாதிரி சொல்லிட்டுக்கிறார், ஆர்மி ஆஃப் காடுக்கு நான் போகிறேன். இவர் ஒரே ஒரு முறை தான் யாருக்காக வந்தார்? இன்னொரு ஊழியக்காருக்கு கார் ஓட்டிட்டு வந்தார், கால் டாக்ஸியா. இவர் சொல்லியிருக்கிற ஆர்மி ஆஃப் காடுன்னு ஒரு ஃபெலோஷிப்புக்கு போகிறேன்னு சொல்லிட்டுக்கிறார். ஒரே ஒரு முறை வந்து அந்த பாஸ்டர் பெரிய பாஸ்டர் அவர் கேட்டுக்கிறார், என் பேரை சொல்லி, பாஸ்டர் கமல்ராஜ் உங்களுக்கு ரொம்ப தெரியுமான்னு கேட்டார். தெரியுமான்ட்டுக்கிறார். எனக்கு தெரியாது. சரி அவர்கிட்ட ஒரு லெட்டர் வாங்கிட்டு வாங்க, நான் உங்களுக்கு இந்த சபை காரியத்தை கட்டுறதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னு. அப்போ இந்த காரில் ஒருத்தர் ஊழியக்காரர் வந்தார்ல, அவர் எனக்கு ஃபோன் பண்ணுறார், ஐயா இந்த மாதிரி ஒரு தம்பி என் கூட வந்தான், அவன் பாஸ்டரு, ஆனால் கால் டாக்ஸி ஓட்டுறான், அவங்க சபையுடைய ஒரு பிரச்சனை இருக்குது, நீங்கள் ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுத்தீங்கன்னா அவங்க சபை கட்டுறதுக்கு ஒரு 1.5 லட்ச ரூபா கிடைக்கும்னு சொல்கிறார். உங்ககிட்ட போய் சொன்ன நம்பர். அல்லேலூயா. சரி நம்ம பாக்கெட்டில் தான் இல்லையே, இன்னொருத்தவங்க கொடுக்குறாங்களேன்னு சொல்லி நானும் என்ன பண்ணேன், வராதவனுக்கு அந்த மாதிரி ஒரு லெட்டர் கொடுக்குறேன். இவர் சர்ச்சு எங்கள் ஃபெலோஷிப்பில் மெம்பராக இருக்கிறாரு. இந்த லெட்டர் போய் பார்த்த உடனே அவர் மனசில் கர்த்தர் பேசி உடனே சர்ச்சு கட்டுறதுக்கு வேலை கொடுத்து 1.5 லட்ச ரூபா கட்டி கொடுத்து முடிச்சிட்டாங்க. கட்டி முடித்த உடனே டெடிகேஷனுக்கு கூப்பிட்றாரு. அவர் தானே பணம் கொடுத்தவர், அவர் மெயினாக போடுறாங்க. நான் ஒர்ஷிப் பண்ணதுக்கு என்னை போட்டாங்க. நான் ஒர்ஷிப் பண்ணதுக்கு முன்னாடி அவர் வந்துட்டார், ரிப்பன் அவர் தான் கட் பண்ணார். நான் ஒர்ஷிப் பண்ணி முடித்த உடனே நான் பேச வேண்டியது எல்லாத்தையும் கமல் பாஸ்டர் பேசிட்டாரு. அப்படி சொல்லி ஒரு 5 நிமிஷத்தை பேசி ஜோம் பண்ணி முடிச்சிட்டார். அதுக்கு பிறகு அந்த ஆள் வரணுமா இல்லையா நம்ம ஃபெலோஷிப்புக்கு? வரவே இல்லையா. இப்படி தான் நம்மளை சுற்றி இருக்கோம். ஆனால் நம்ம அதுக்காக சோர்ந்து போகக்கூடாது. நம்ம தொடர்ந்து நாம் செய்வதையே செய்து கொண்டிருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமென் சொல்கிறீங்களா? அப்போ தேவன் வந்து நம்ம கூட இருக்கிறதுனால ஜெபத்தை கேட்கிறது மட்டும் இல்லை. நான் இப்படி சொல்லி ஒரு ஒரு மனசில் பதிகிறபடி சொல்கிறேன். நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா சர்வ வல்லவர். சொல்லுங்க, சர்வ வல்லவர். ரெண்டாவது நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா அவர் சமாதான காரணர். ஆமென். மூணாவது அவர் எப்படிப்பட்டவராக இருப்பார்னா நமக்கு சம்பூரணத்தை கொடுக்கிறவர். பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, இதான் மெசேஜ் முடிய போகுது. இப்போ சான்றீங்க என்னன்னு தெரியல. சொல்லுங்க, சர்வ வல்லவராய், சமாதான காரணராய், சம்பூர்ணமாய் நடத்துகிறவர் நம்மோடு இந்த ஆண்டு இருப்பார். கைத்தட்டி ஆமேன்னு சொல்லுங்க. இந்த மைண்ட் உங்களுக்கு இருக்கணும் எப்போதுமே. ஆமென். இப்போ இந்த 3 காரியத்தை உங்களுக்கு ஒரு சின்ன விளக்கம் கொடுத்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு பாஸ்டர் கிட்ட கொடுத்துட்றேன். ஆமென். அப்போ தான் நாளைக்கு வந்து கொஞ்சம் பேச முடியும்.
ஹல்லேலூயா. தூங்குறதுக்கு மட்டும் ஒரு ஆமென் சொல்லுங்க. ஷாராகிறீங்களம்மா. அதுவும் ஏம் டேட்டையா இருக்கிற இடத்துல ஒருத்தனும் தூங்க முடியாது. அவர் கை தட்டினார்னா 100 பேர் தட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் கொஞ்ச நேரத்தில் அவர் தூங்கிடுவார். அவருக்கு என்ன பண்ணார் பாவம், சுத்துற வேகம் டயர்ட் ஆயிடுது. ராமேன்னு சொல்றீங்களா? நான் யதார்த்தமாக பேசுவேன், நமக்கு முகஸ்துதிலாம் இல்லை, இருக்கிறத இல்லை உள்ளபடி பேசிட்டு போகலாம், ஜாலியாக போயிடலாம். ஆமேன். ஆனால் அவர் ஜெபம் பண்ண அவரை விட்டீங்கன்னா ஒருத்தர் தூங்க விட மாட்டார். தட்டி சத்தத்தை உயர்த்தி பண்ணுவார் பாருங்க, தூங்குறவளா ஆயிடுச்சுக்குவோம். அல்லேலூயா. சரி, முதலாவது ஒரு வசனத்தை வாசி. கொலேசியரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். தேவ சமாதானம். கவனிங்க, இந்த வருஷம் நம்ம அதிகமாக தேவனோடு உறவு வைக்கும் போது நம்ம இருதயத்தில் தேவ சமாதானம் ஆளுகை செய்யும். ஆமென் சொல்லுங்க. இது இங்கிலீஷ் எப்படி போட்டுக்குதுன்னா, பீஸ் வித் காட். தேவனுக்கும் நமக்கும் ஒரு நல்ல உறவு இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. பக்கத்தில் கேளு, உங்களுக்கு ஆண்டவருக்கு நல்ல உறவு இருக்குதா? காலையில் இந்த சர்ச்சில் போய் பேசும்போது ஒரு வாலிப பிள்ளை ரொம்ப அழுது வந்து என்கிட்ட ஜெபம் பண்ணேன். சொல்கிறான், அண்ணே நான் தான் வாரம் வாரம் பைபிள் படிப்பேன், ஆனால் இந்த ஒரு வாரம் என்னால் பைபிள் படிக்க முடியல. ஏதோ ஒன்று மனசு எனக்கு ஆண்டு விட்டு தூரம் போன மாதிரி இருக்குது. இன்றைக்கி நீங்கள் பேசுறது எனக்காகவே இருந்துச்சுன்னு சொல்லி லிட்டரலாக இருதயத்தை ஊற்றிட்டு போயிட்டான். ஆமேன்னு சொல்லுங்கள். நமக்கு தெரியணும்னா நமக்கும் ஆண்டவருக்கும் நல்ல உறவு இருக்கணும். சொல்லுங்க, பீஸ் வித் காட். ஆமேன்னு சொல்லுங்க. இதுலயே 3 வித்தியாசத்தை உங்களுக்கு சொல்ல போறேன். தேவனுக்கும் நமக்கும் நல்ல உறவு இருக்க வேண்டும். யோபுடைய நண்பன் யோபுக்கு தான் சொன்னான், யோபு நீ அவரோட பழகி சமாதானமா இரு, அதனால் உனக்கு நன்மை வரும். அல்லேலூயா. சில பேர் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண போனாலுமே சண்டை போடுறது தான் வேலையா இருக்கும். இதை கொடு, அதை கொடு, இதை கொடு, அதை கொடு. ஆண்டவர் உயிர் எடுக்கிறது. ஆண்டவருக்கு பிடிச்ச மாதிரி நீங்க செஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் அவர் செய்வார். அல்லேலூயா. சொல்லுங்க ஆமென். நல்லா ஆமென் சொல்லுங்க. ஒரு பையன், ரொம்ப பழைய கதை தான், ஆனால் சொல்லப்படும்படி ஏவப்படுறதுனால சொல்கிறேன். அவங்க அம்மா கிட்ட ரொம்ப அழுதுகிறான், எனக்கு சாக்லேட் வேணும்னு. அந்த அம்மா கையில் காசு இல்லை. கடைக்கிட்ட வரும்போது குச்சி குச்சி அழுகுறான். இந்த பசங்க பார்த்துக்கிறீங்களா, இந்த கடைக்கிட்ட வந்தால் நம்மளை அசிங்கப்படுத்தும். ஹோட்டலில் கூட பார்த்தீங்கன்னா நல்ல மனசோடு போவோம். அப்போ தான் புதுசு புதுசாக எக்ஸ்ட்ராலாம் கேட்பாங்க. எப்படி இருக்கும்? வாங்கி கொடுக்குறது தப்பு இல்லை. எல்லாருக்கும் முன்னாடி இது வரைக்கும் சாப்பிடாத மாதிரி பா அப்பா அப்பான்னா நமக்கு டென்ஷன் ஆகுமா இல்லையா? இந்த பையன் அந்த கடைக்கிட்ட வந்து குச்சி குச்சி அழுகுறான். அந்த அம்மா கிட்ட காசு இல்லை, அப்புறம் வாங்கி தரேன்டான்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ஒருத்தர் பெரியவர் அந்த கடை பக்கத்தில் ஒரு பொருள் வாங்க வந்தவர் பார்த்துட்டே இருக்கார். சரி, குழந்தை கேட்குறானே சொல்லி சாக்லேட் எடுத்துக்கடா அப்படி சொன்னார். எடுக்கவே இல்லை, அமைதியாக நின்று இருந்துக்கிறான். அவர் பார்த்தார், இவன் இவ்வளோ தூரம் அழுகுறான், எடுத்துக்க சொன்னால் எடுத்துக்க மாட்டான் சொல்லி கடைசியாக அந்த பாட்டிலை திறந்து அவர் கையில் எவ்வளோ சாக்லேட் வந்தது எடுத்து அவன் கையில் கொடுத்துட்டார். வாங்கிக்கினான். அந்த அம்மா வரும்போது கேட்டாங்க, டேய் சாக்லேட் வேணும்னு அழுதல்ல, என்கிட்ட காசு இல்லை, அவர் வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னார், எடுத்துக்க சொன்னார், ஏன் நான் எடுக்கலை? அப்படி சொன்னால், நான் எடுத்தனா 4 சாக்லேட் தான் என் கைக்கு வரும், அவர் கை பெரிய கையில் நிறைய சாக்லேட் வர்றதுக்காக தான் அவர் எடுக்க வச்சு நான் அமைதியாக இருந்தேன். நீங்கள் அந்த மாதிரி ரொம்ப விவரமாகுது பிள்ளைங்க. நான் சொல்கிறேன், நம்ம அழுது அழுது கேட்டு வாங்குறது ஒரு விதம். ஆண்டவரை பிரியப்படுத்திட்டா அவரே நமக்கு செய்வார். ஆமென். இந்த வருஷம் நீங்கள் தீர்மானம் பண்ண வேண்டியது என்னென்னா, நீங்கள் உட்கார்ந்தாலுமே, ஜெபம் பண்ண உட்கார்ந்தாலுமே அப்படி லிட்டரலாக அப்படி பலன்னு தண்ணி கொட்டிட்டோம். நமக்கெல்லாம் ரோட்லேயே பயங்கரமாக அழுதுருவேன், ஆறாவதுலாம் அழுவேன். அந்த கனெக்டிவிட்டி கரெக்டாக இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அந்த உறவு உங்கள் இருதயத்தை ஒரு தெய்வீக சமாதான ஆளுகை செய்யணும். ஆமென். அந்த சமாதானத்தை கெடுக்கிறதுக்கு எந்த விஷயம் வந்தாலும் நீங்கள் நோன்னு சொல்ல கற்றுக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். உதாரணமாக நீங்கள் சர்ச்சுக்கு வரணும்னு ஒரு முக்கியமான நிகழ்வுக்கு இருக்கிறீங்க. உங்கள் முக்கியமான ஃப்ரெண்டு வந்து ஒரு கல்யாணத்துக்கு போகலாம் வா, மட்டன் பிரியாணி கூப்பிடுறான். என்ன பண்ணுவேன்?
இவர் முகத்தையே வாரம் பார்த்துருக்குறோமேன்ட்டு கட் பண்ணிட்டு மட்டன் பிரியாணிக்கு போனேன், பிரச்சனையில் மாட்டிப்பேன். முக்கியத்திலேயே எது முக்கியன்றது முடிவு பண்ணுறோம்ல, அதான் ரொம்ப முக்கியம். பக்கத்தில் சொல்லுங்க, நான் சொன்னது அப்படியே சொல்லுங்க பார்க்கலாம். பக்க 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 பக்கா. கல்யாணம் முக்கியம், சபை முக்கியம், இதுல எதுக்கு போகணும்னு முடிவு பண்றோம்ல, அதுதான் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. அப்போ முதலாவது விஷயம், ஆண்டவர் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறவர் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, the peace with God. ஆண்டவருக்கும் நமக்கு ஒரு நல்ல உறவு இருந்துச்சுன்னா இந்த வருஷம் எல்லாமே ஜெயிச்சிட முடியும். அல்லேலூயா. கான்ஃபிடென்ட்டா போகலாம். ஒன்றும் இல்லை, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன்னே. நம்ம சிஎம் ஃபேமிலி ஃப்ரெண்டாக இருந்தால் உங்களுக்கு எப்படி இருக்கும் மனசு? ஹாப்பியா? எல்லாம் பயப்படுவான் அப்படின்னு சொல்லுங்க. அவர் ஃபோட்டோ காட்டி பேர் சொல்லி எல்லா வேலையும் சாதிச்சுட்டு வந்துடலாம். ஆனால் அவருக்கு சொல்லணும், இவங்க எனக்கு தெரிஞ்சுவோன்னு சொல்லணும், இல்லைன்னா நீங்கள் மாட்டிப்பீங்க. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என்ன எதிர்பார்க்குறாரு? உங்கள் இருதயத்தை சமாதானம் இருக்கணும்னா உங்களுக்கும் ஆண்டவருக்கும் நல்ல உறவு இருக்கணும். ஆமென். பதட்டம் இருக்கக்கூடாது. விசுவாசிக்கிறவன், ஆனால் நம்ம பதட்டமாகவே தானே இருக்கிறோம், ஆனால் விசுவாசிக்கிறோம், பதட்டமாகவே இருப்போம். நான் சொல்கிறேன், இந்த வருஷம் நீங்கள் பதட்டம் இல்லாமல் இருதயம் சமாதானத்தால் நிரப்பப்படுவதாக. அல்லேலூயா. எல்லாத்தையும் அவர் பார்த்து பாருங்க. ஆமென். அவர் செய்கிற விஷயத்தை ஒன்று சொல்லிட்டே போனா நாள் பத்தாது, வருஷங்கள் பத்தாது. அல்லேலூயா. நம்பர் 1, முதல்ல இப்படி சொல்கிறேன் இங்கிலீஷில், பீஸ் வித் காட். சொல்லுங்கள் சத்தமா. அப்படி இங்கிலீஷில் அப்படி வருதா பாருப்பா? இருக்கா? யாருக்கிட்டே இங்கிலீஷ் பைபிள் இருக்கா? சரி, தேவனோடு நமக்கு என்ன வேணும்? ஒரு நல்ல சமாதானமான உறவு இருந்துச்சுன்னா இந்த வருஷத்தில் நீங்கள் எல்லாத்தையும் ஜெயிச்சிட முடியும். அல்லேலூயா. நம்பர் 1. நம்பர் 2, கவனிப்போம், வாசிக்கலாம். பிலிப்பியர் 4:9 3 வார்த்தை தான். நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள். இங்க கவனிங்க, இங்க எப்படி போட்டிருக்குதுன்னா, முன்னாடி சொன்ன பீஸ் வித் காட். சொல்லுங்க சத்தமா. இங்க என்ன போட்டிருக்குன்னா, பீஸ் ஆஃப் காட், சமாதானத்தின் தேவன் நம்மோடு கூட இருப்பார். அல்லேலூயா. இந்த ஆண்டவருக்கு பேர் என்னன்னா சமாதானத்தின் தேவன். இந்த வருஷம் நீங்க போற எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுவாராக. பவுல் சொல்றாரு இந்த பிலிப்பியருக்கு, என்ன சொல்றாரு? நீங்கள் என்னிடத்திலே கற்றதை, கேட்டதை, அடைந்ததை, பார்த்ததை நீங்க அப்படியே செய்யுங்க, உங்களை ஆண்டவர் சமாதானமான வழியிலே நடத்துவார். ஆமென் சொல்லுங்க. பக்கத்தில் கைப்பிட்டு சொல்லுங்க, இதுவரைக்கும் கேட்ட சத்தியம். அப்புறம் என்ன பார்ப்பீங்க, எனக்கு தெரியும். சத்தியம், உண்மை, பரிசுத்தம், விசுவாசம், கொடுக்குற குணம், இதெல்லாம் நீங்கள் அப்படியே நடந்துக்கிட்டீங்கன்னா இந்த வருஷம் சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, எல்லா இடத்துலையும் நம்ம ஆண்டவரை பிரதிபலிக்க வேண்டும். ஆமென் சொல்றீங்களா? என்ன பண்ணணும்? ஆண்டவரை பிரதிபலிக்கணும். உங்ககிட்ட ஆண்டவர் ஏதாவது ஒன்று கொடுத்தா அது கரெக்டானபடி போச்சுன்னு தெரிஞ்சிச்சுன்னா நிறைய கொடுப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. சில பேர் நம்ம கேட்டதை, கற்றுக்கொண்டதை நம்ம சில நேரத்தில் அபியாசம் பண்ணாமல் விட்டுடுறோம். அதான் பிரச்சனை. ஆமென். ஆண்டவருக்காக நீங்க எடுத்த தீர்மானம், நீங்க பண்ண பொருத்தனை, இதெல்லாம் இருக்குதுல்ல, இதை நீங்க செய்யறத ஆண்டவர் அப்படியே ரெக்கார்ட் பண்ணி வைப்பாரு. ஆமென் சொல்லுங்க. சமீபத்தில் பாஸ்டர் ஏஎம் டேவிட்டையா நானும் ஒரு இடத்துல சாப்பிட்டுட்டு ஒரு சின்ன வேலையாக அப்படியே போகும்போது டிபிஐ பக்கம் போயிட்டோம். எங்கே போயிட்டோம்? டிபிஐ என்னை இறக்கி விட போகிறாரு எக்மோரில். போகிற வழியில் டிபிஐ காட்டி சொன்னார், இங்கே தான் மனைவி வேலை செஞ்சாங்கன்னு சொன்னார். ஆமென் சொல்லுங்களேன்.
என்ன சொல்கிறீங்க? என்ன? ஆமாங்க, கவர்மெண்ட் வேலை செஞ்சாங்க, நான் ஆண்டவருக்கு வைராக்கியமாக இருக்கிறேன்னு நினச்சி அந்தம்மா வேலை செஞ்சதை ரிசைன் பண்ண சொல்லிட்டேன். கல்யாணத்துக்கு முன்னாடியே அந்தம்மா வேலையை ரிசைன் பண்ணிட்டாங்க. சொல்லிட்டு சொன்னார், இப்போ தான் நான் யோசிக்கிறேன், இப்போ வேலை செஞ்சால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு ஒரு ஜோக்காக சொன்னார். நான் சொன்னேன், ஆனால் அவர் சொல்லிட்டு அவரே சொன்னார், ஆனால் அதை விட வச்சேன். ஆண்டவருக்காக இந்த கவர்மெண்ட் வேலையை நாங்கள் விட்டுட்டு குடும்பமாக ஊழியம் செய்ய ஆரம்பித்ததுனால எங்களை கர்த்தர் இந்த பூமியில் ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார் அப்படி சொல்லி போர்பூரில் மட்டும் அவர் வீடு கொடுக்கல, லண்டன்லேயே பையன் வாங்கிறதுக்கு கர்த்தர் உதவி செஞ்சிருக்கிறார். நீங்கள் கேட்டதை கற்றுக்கொண்டதை வாழ்க்கையில் நீங்கள் நிறைவேற்றும் போது எல்லா சூழ்நிலையும் கர்த்தர் சமாதானமாய் நடத்துவார். ஆமென் சொல்லுங்க. முதல்ல உங்கள் இருதயத்தை சமாதானம் இருக்கணும்னா உங்களுக்கும் ஆண்டவருக்கும் ஒரு சமாதான உடன்படிக்கை இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. 52 வாரம் லீவ் போடாமல் சர்ச்சுக்கு வரணும். வருதா பாரு? ஆமென். வீட்டில் இருக்கிற பெண்மணிகள் நாடகம் பார்க்காம ஃபாஸ்டிங் பிரேக்லாம் வரணும். வருதா? அல்லேலூயா. ஆமாம், தம்பிமாருங்கள் அப்படின்னா வேலை கிடைக்கிற வரைக்கும் வருவாங்க, வேலை கிடைச்ச பிறகு சர்ச்சுக்கே வர மாட்டானுங்க. அதுக்கு ஆமென் சொல்கிறீங்களா? அல்லேலூயா. முதல்ல சொன்னேன், பீஸ் வித் காட். தேவனுக்கும் நமக்கு ஒரு சமாதான உடன்படிக்கை வேணும். உங்கள் மனசாட்சியில் கர்த்தர் பேசினார்னா நீங்கள் அதை அப்படியே செஞ்சிடணும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? யாருக்கிட்டையாவது காசு வாங்கியிருக்கிறீங்களா? எத்தனை பேர் கொடுத்துருங்க. அவர் சொல்லுவார், கொடுத்துருன்னா கொடுத்துடணும். ஆமென். யாருக்காவது செய்கிறேன்னு ப்ராமிஸ் பண்ணிங்களா? செஞ்சிருங்க. ஆண்டவர் அப்படியே உணர்த்துவாருங்க. அந்த மாதிரி நீங்கள் அவருக்கும் உங்களுக்கும் உறவு இருந்துச்சுன்னா உங்ககிட்ட எல்லா சீக்கிரட்டையும் கர்த்தர் பேசுவார். அல்லேலூயா. முதல்ல பீஸ் வித் காட். தேவனுக்கு நமக்கு ஒரு சமாதானமான உறவு. அப்போ நம்ம இருதயத்தில் சமாதானம் தங்கும். ரெண்டாவது இங்கே வாசித்தோம். என்ன வாசித்தோம்? என்னிடத்தில் கேட்டதை, திரும்ப வாசிங்க பார்க்கலாம் வசனத்தை. கற்றும் அடைந்தும் கேட்டும் அவைகளையே செய்யுங்கள். பீஸ் வித் காட் அப்படின்னா என்ன சொல்றாரு? நீங்க சத்தியத்தின்படி வாழும்போது சமாதானத்தின் தேவன் உங்க கூடவே இருப்பாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ சத்தியத்தில் நீங்க எப்படி வளர்ந்தீங்களோ அது யாருக்காக எதுக்காக மாத்திரக்கூடாது. ஆமென் சொல்றீங்களா? அல்லேலூயா. ஏஎம் டேவிட் பாஸ்டர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு நல்ல பாஸ்டர்னு நான் நினைக்கிறேன். ஆமென் சொல்கிறீங்களா? ஆமாம். ஒரு முறை இம்மான் வந்து வேற ஒரு சபையில் கீபோர்டு வாசிக்க வந்துட்டார். நான் கூப்பிடல, அவங்க கூப்பிட்ருக்காங்க. ஆனால் மீட்டிங் முடிஞ்சு சாப்பிட்டுட்டுலாம் கிளம்பி வீட்டுக்கு வரத்துக்கு எப்படியோ ஒரு 10:30 மணி ஆயிருக்கும். நான் 11 மணியா 11 மணி இவர் வீட்டில் இருக்கிறார். கவனிங்க, எதுக்கு சொல்கிறேன்னா அந்த சத்தியத்துக்காக வைராக்கியமாக நிற்கிறது வளர்க்கிற விஷயத்தை நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன். என்னன்னா 11 மணிக்கு தம்பி வந்திருக்கிறான். அங்கேருந்து வரத்துக்கு சாப்பாடெலாம் சாப்பிட்டு வரத்துக்கு லேட் ஆகிடுச்சுல்ல. அவன் ஊழியத்தை செஞ்சுட்டு வந்துக்கிறான், கீபோர்டு எடுத்துட்டு வந்துக்கிறான். இவர் கேட்டுக்கிறேன், எங்கே போயிட்டு வர? ஒரு மீட்டிங் போயிட்டு வந்தப்பா. எங்கே மீட்டிங் போனேன்? சென்ட்ரல் பக்கத்தில் வால்டாக்ஸ் ரோட்டில். அப்போ ரெஃபர் பண்ணியிருக்கார், கமல் பாஸ்டர் தான் வந்தாராங்க. இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு எனக்கு 11:15 ஃபோன் பண்ணுறாரு. இப்படியா இருப்பாங்க யோசித்தேன் நான். இவ்வளோ பெரிய பையன் பிஃபோர் மேரேஜ் நான் சொல்கிறேன், கரெக்ட் டைமானு. ஒரு நாள் 11:30 மணிக்கு ஃபோன் வருது. நான் அப்போ ஜோமான்ட்டு இருந்து கடைசியாக பார்த்து ஒரு 11:45 நான் ஒரு திரும்ப பண்ணுறேன். என்ன இல்லை தம்பி லேட்டாக வந்தான், நீங்கள் அந்த மீட்டிங் வந்தீங்கன்னு சொன்னால் அதான் அங்கே தான் வந்தானான்னு செக் பண்ணுறேன்னாரு. அல்லேலூயா. தான் பிள்ளையே அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக வளர்க்குறாருன்னா நீங்களும் இதுவரைக்கும் கேட்ட சத்தியத்தின்படி நீங்கள் நடந்தீங்கன்னா இந்த வருஷம் சமாதானத்தின் தேவன் உங்களோடவே இருந்து நடத்துவார். ஆமென். அல்லேலூயா. நல்லா சந்தோஷமா சொல்லுங்க. பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க. இன்னும் ஒரு பாயிண்ட் முடிய போகுது. உண்மையாவே சொல்லிட்டீங்களா? அல்லேலூயா. முதல்ல சொன்ன பீஸ் வித் காட். தேவனுக்கு நமக்கு ஒரு சமாதானமான ஒரு உறவு இருக்க வேண்டும்.
ஆமென், அல்லேலூயா. இரண்டாவது, சத்தியத்தை கேட்டதை கண்டதை நம்ம வாழ்க்கையில் அனுபவிக்கும்படியாக எல்லா இடத்துலையும் நீங்கள் அப்படியே நடந்து கொள்ள வேண்டும். ஆமென், அல்லேலூயா. நீங்கள் எங்கே போனாலும், சில பேர்லாம் வேலை விஷயமா டிரான்ஸ்ஃபர் ஆகி போவாங்கள்ல, எங்கே போனாலும் இந்த இடத்துல உருவாங்கடிங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு தரமுள்ள சாட்சியுள்ள வாழ்க்கை உங்களுக்கு தேவை. ஆமென். ரெண்டாவது, மூணாவது ஒரு வசனத்தை வாசித்து நிறைவு செய்ய போகிறோம். ரோமர் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் காலின் கீழே நசுக்கி போடுவார். கிருபை. ஆமென். This is the word, prophetical word. சில பேருக்கு சில வேளையில் மனுஷனால் வருகிற தொந்தரவு, பிசாசினால் வருகிற பிரச்சனைகள் இருக்கலாம். இந்த வசனம் சொல்லுகிறது, சீக்கிரத்தில் அந்த சாத்தானை உங்கள் காலில் ஆண்டவர் தள்ளி போட்டு அதை அழித்து உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பார். ஆமென். இந்த வார்த்தை இங்கிலீஷ் எப்படி போட்டுக்குதுன்னா, காட் ஆஃப் பீஸ். ஆமென் சொல்லுங்க. முதல்ல சொன்னேன் பீஸ் வித் காட். சொல்லுங்க சத்தமா. என்ன மாதிரி இங்கிலீஷ் பேசுறீங்க நீங்களாம்? சத்தமா சொல்லுங்க, பீஸ் வித் காட். ரெண்டாவது, பீஸ் ஆஃப் காட். இங்க காட் ஆஃப் பீஸ். ஆமென், அல்லேலூயா. இந்த வருஷத்துல உங்களை ஆளுகை செய்கிற சகல அதிகாரங்களும் உங்க காலுக்கு கீழே வரும்படி செய்ய போகிறார். உங்களை அழிக்க நினைக்கிற சக்திகள், மனுஷ வல்லமைகளை கர்த்தர் உங்கள் காலுக்கு கீழே தள்ளி. அல்லேலூயா. எத்தனை பேர் நம்பிக்கையா சொல்றீங்க? பக்கத்துல கை போட்டு சொல்லுங்க, உங்களை மிரட்டுற வாயை திறக்குதா பத்தியாது, உங்களை மிரட்டுற, உங்களை பயமுறுத்துற, உங்களை அழிக்கலாம் நினைக்கிற சக்தியெல்லாம் சீக்கிரத்தும் காலுக்கு கீழே வரப்போகுது. கை தட்டி ஆமென் சொல்லு. அல்லேலூயா. அதான் ஆண்டவருடைய வசனம். அருமையா போடு. சமாதானத்தின் தேவன் எதெல்லாம் உங்க சமாதான காரியத்தை மன உளைச்சல் ஆக்குதோ, சமாதானத்தை கெடுக்குதோ, இந்த வருஷத்தை கர்த்தர் என்கவுண்டர் பண்ணுவார். பெரிய ஒரு காரியத்தை உனக்கா யுத்தம் செய்து 40 நாள் இஸ்ரவேல் மக்களை பயமுறுத்தின ராட்சதன் கோலியாத் டெய்லி வந்து சண்டைக்கு கூப்பிடுறான். எல்லாரும் பயந்து போயிருக்கிறாங்க. ராஜா கூட வெளியே வர முடியல, அவ்வளோ பெரிய பயம். ஆனா தாவீதை கர்த்தர் அனுப்பினார். அல்லேலூயா. தாவீது சம்பவம் நமக்கு நிறைய பரிச்சயமான ஒண்ணுதான். தாவீது செஞ்ச வேலை என்னன்னா, ஆடு மேய்ச்ச வேலை. சொல்லுங்க. இந்த வார்த்தையை கண்டிப்பா ஸ்கூல்ல படிச்சவங்க கண்டிப்பா இந்த கேட்டிருக்கலாம். படிக்காத ஸ்டூடெண்ட்டை மிஸ் திட்டுவாங்க, நீ ஆடு மாடு மேய்க்க தான். ஐயோ, கரெக்டா சொல்றீங்களா? இன்னொரு வார்த்தையை சொல்லுவாங்க, நீ ஆடு மாடு கூட மேய்க்கிறதுக்கு அதையும் சொல்றீங்க. அப்ப இது என்ன விஷயம்னா, யூஸ்லெஸ்ஸான ஒரு இருக்கிற கூடியவங்களுக்காக கொடுக்குற ஒரு பதவி மாதிரி தெரியுது. ஆனால் அவன் அங்கே இருந்த வேலையில உண்மையாக அந்த ஆடுகள் மேய்ச்சிக்கிட்டே இருந்தா கூட ஆண்டவரை பாடிக்கிட்டே இருந்தான், கர்த்தரை துதிச்சுட்டே இருந்தான், கர்த்தரை உயர்த்திக்கிட்டே இருந்தான். அந்த நாட்டையே பயமுறுத்துகிற ராட்சத தலை இவன் காலு கீழே வரும்படி கர்த்தர் செஞ்சார். நான் அவங்கள பார்த்து சொல்கிறேன், உங்களை காலி போலலாம் நினைக்கிறவங்க, உங்கள் லைஃப் எப்போ முடியும்னு நினைக்கிறவங்க, அவங்க முன்னாடி உங்களை ராஜா மாதிரி கர்த்தர் வைக்க போறார். அல்லேலூயா. நீங்கள் என்ன செய்யணும்னா, இந்த சமாதானத்தின் தேவன் அந்த சாத்தான உங்கள் காலு கீழே வர அளவுக்கு உங்களுடைய அர்ப்பணிப்பு, கீழ்ப்படிதல் அவருக்கு அதிகம் தேவை. ஆமென், ஆமென் சொல்லுங்க. 5 கல் எடுத்துகிட்டு போனான் இல்லை, ஒரே ஒரு கல்லை குறிப்பாட்டு அடித்து காலி பண்ணிட்டான். மொத்த பாடியும் கவர் ஆயிருக்கு. இந்த முகத்தை தவிர மீது எல்லாமே எங்கே அடித்தாலும் சாக மாட்டான். இங்கே மட்டும்தான் ஸ்பேஸ் இருக்குது முகத்தில். கரெக்டாக அங்கே அடித்தா பாருங்க. ஆமென். ஃபோர்ஸாக வந்து ஒரு கல் பட்டுச்சுன்னா இவன் இப்படி தான் விழணும் பின்னாடி. ஆனால் தாவீது அடிச்சதுனால கோலியாத் விழல, பின்னாடி கர்த்தர் அடித்தார், போடான்னு அடித்தார். 40 நாள் பயமுறுத்துறான் பாருங்க ராட்சதன். 40 நாள் பயமுறுத்துறான், சமாதானத்தை கெடுத்தான். இன்னைக்கு நான் சொல்கிறேன், உங்கள் குடும்பத்தின் சமாதானத்தை கெடுக்கிற சக்திகளை கர்த்தர் அழிக்கிறார்.
உங்கள் பரிசுத்தத்தை கெடுக்கிற சாத்தானை அழிக்கிறார். உங்களுடைய சாத்தானா இருந்து உங்களை பயமுறுத்துற எல்லா விஷயங்களும் உங்க காலுக்கு கீழே வரப்போகுது. அல்லேலூயா. இந்த ஆண்டவர் இந்த வருஷம் உங்களை சமாதானமாக நடத்துவார். சொல்லுங்க, பீஸ் வித் காட், பீஸ் ஆஃப் காட், காட் ஆஃப் பீஸ். இது எல்லாமே சமாதானம் வருது. ஆமென். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, பிரசங்கம் முடிஞ்சிருச்சு. நான் எனக்கு சொல்லிக்கிட்டேன், நீங்க சொல்லுங்க, சமாதானத்தின் ஆண்டு இது. ஆமென். பிரிஞ்சு போனவெல்லாம் அவங்ககிட்ட வருவான். ஆமென். கோச்சிட்டு போனதெல்லாம் வரும், பிடிக்கிட்டு போனதெல்லாம் திரும்ப வந்து கொடுக்க போகுது. அல்லேலூயா. அப்படியே கண்ணில் மூடி ஜெபம் பண்ணலாமா? ஓ ஜீசஸ். பிரசங்கம் ரொம்ப பண்ணுறதுக்கு டைம் இல்லை. காரணம் என்ன தெரியுமா? ஒரு பக்கம் தொண்டை ஸ்ட்ரெயின் பண்ண முடியல, இன்னொன்று என்னென்னா வொர்ஷிப் டைம்லேயே கர்த்தர் இறங்கிட்டார், நம்ம நிரப்பிட்டார், நம்மளை உருவாக்கிட்டார், நம்மளை அபிஷேகித்துட்டார். அதனால வார்த்தை எளிமையாக இருந்தாலும் கூட போதும், அது வார்த்தையை நிறைவேற்றும், வார்த்தை நிறைவேற்றும், வார்த்தை நிறைவேற்றும். 3 காரியம் இப்படி சொல்லி முடிக்கிறேன். எல்லாம் எழுப்பிச்சு எழுச்சி நில்லுங்க பார்க்கலாம். சர்வ வல்லவராய் சொல்லுங்க, சர்வ வல்லவராய், சமாதானத்தின் தேவனாய், சம்பூர்ணமாய் நடத்துகிறவர் நம்மோடு இருக்கிறார். பக்கத்தை கைப்பிடி சொல்லுங்க, சர்வ வல்லவராய். சில பேர்ல கையை கொடுத்துட்டு சொல்லு, நீங்க எழுதுற பேப்பர்ல காணாம போயிடுச்சுன்னா பாயிண்ட் மறந்துடும். ஆனா நான் சொல்லும் போது நீங்க திரும்ப சொன்னீங்கன்னா மனசுக்குள்ள கர்த்தர் எழுதுவார். ஆமென். இந்த வருஷம் நீங்க யாரும் ஆர்டினரி பர்சனா இருக்க போறதில்ல, அதிகாரம் உடையவர்களா இருப்பீர்கள். சர்வ வல்லவராய் இருக்கிற தேவன் உங்களை அதிகாரத்துக்குள்ளே நடத்த போகிறார். ஆமென். எல்லா இடத்துலையும் சமாதானம். சொல்லுங்க, எல்லா இடத்துலையும் சமாதானம். வீட்டில் சமாதானம், வேலையில் சமாதானம், ஊழியத்தில் சமாதானம். நமக்கு எதிராளிகளே இல்லாத அளவுக்கு கர்த்தர் செய்ய போகிறார். ஆமென். அல்லேலூயா. சமாதானத்தின் தேவன் சீக்கிரத்தில் உங்கள் எதிராளியாகிய சாத்தான் உங்கள் காலின் கீழே தள்ள போகிறார். நான் ப்ராஃபட்டிக்கால் சொல்றேன், யார் யார் வாழ்க்கையில் சமாதான உளைச்சலை உண்டு பண்றாங்களோ, இந்த சமாதானத்தை கெடுக்கிறதுக்கு யாரெல்லாம் என்னென்ன பண்றாங்களோ அத்தனையோடு கர்த்தரே யுத்தம் பண்ண போகிறார். ஆமென். சில பேர் சர்ச்சுக்கு போற ஆள் தான், ஆனால் அவங்க நம்பிக்கை எல்லாம் என்னன்னா மந்திரம், பில்லி சூனியத்தை நம்புறாங்க. அவங்களுக்கு இந்த வருஷம் பெரிய ஒரு ஆபத்து காத்திருக்கிறது. கர்த்தரை முன்வைக்காம மந்திரத்தை முன்வைக்கிறவங்க, பில்லி சூனியத்தை நம்புறவங்க, அது அவங்களுக்கு திருப்பி அடிக்கும். கையை உயர்த்தி, 2 கை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வருஷம் எங்களுக்கு சமாதானமா இருப்பதாக எல்லாம் சொல்லுங்க ஆண்டவரே. நன்றி. நல்ல கை உயர்த்தி ராபானா சந்தரா காத்தரா. ஓ ஜீசஸ், ஜீசஸ், ஜீசஸ். அவர் சமாதானக்காரனர், சமாதானக்காரனர். இயேசு வாழ்க்கை முடியும் முன்னே நடந்த ஒரு பெரிய ஒரு மாற்றம் என்ன தெரியுமா? பிலாத்துவும் ஏரோதும் 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க, 2 பேரும் பேசாத இருந்தாங்க. ஆனா இயேசு நிமித்தம் அந்த 2 ராஜாவையும் கர்த்தர் சமாதானமாக்கினார். இந்த 2 பேருமே இயேசு கொல்லதான் திட்டம் போடுறான், ஆனா அப்போ கூட அந்த சமாதானத்தை அவர் நிறைவேற்றிட்டு தான் போனாரு. மாலை வேளையில பீஸ் வித் காட். உனக்கும் ஆண்டவருக்கும் நல்மனசாட்சியா இருக்குதா? உன் மனசுல ஏதாவது வாதிக்குதா, குத்தப்படுதா? அதுல இருந்து நீ வெளியே வந்துரு. அதான் வசனம் சொல்லுகிறது, மனம் திரும்பி பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. கை உயர்த்தி ஆண்டவரே, என் மனதெல்லாம் உங்களையே நான் நினைச்சிட்டு இருக்கேன்ப்பா, நீங்க சொல்றதெல்லாம் என் காதுல கேட்கணும். நல் உறவு எங்களுக்கு வேணும் ஆண்டவரே, நீங்க எங்களோட பேசணும் ஆண்டவரே. ஒரு உறவு. 2வது பீஸ் வித் காட், பீஸ் ஆஃப் காட்.
சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். அவர் உங்க கூட இருக்கும்போது எல்லா காரியத்திலும் ஒரு தெய்வீக சமாதானம். அதுக்கு நீங்க செய்ய வேண்டிய காரியம் என்ன? இதுவரை கேட்டது, கற்றது, உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் அனுபவித்ததை இனியும் தொடர்ந்து செய்யுங்க. ஆண்டவரை தொடர்ந்து பின்பற்றுங்கள். அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். ஹல்லேலூயா. இரவு நேரத்தில் சில பேர் வாழ்க்கையில குடும்ப சமாதானம் இல்லாம கஷ்டப்படுற ஒரு சூழ்நிலையை பார்க்கிறேன். அது பணத்து நிமித்தமா இருக்கலாம், பொருளாதார பிரச்சனையா இருக்கலாம், ஏதோ சந்தேகத்தினுடைய காரியமா இருக்கலாம், வேலை இல்லாத காரியமா இருக்கலாம். ஏதோ ஒரு காரியம் உங்க சமாதானத்தை கெடுக்கிற எந்த சக்தியானாலும் அது உங்க கால் கீழே வரப்போகுது. கால் கீழே கர்த்தர் கொண்டு வருகிறார். ராமா காஷாந்த ராதியாரமான சமாதானத்தின் தேவன் சீக்கிரத்தில் சாத்தானை உன் காலின் கீழே தள்ளுகிறார். நன்றி ஆண்டவரே. Is the name the peacemaker, ஒரு சமாதானக்காரன். இந்த வருஷம் நம்மை சமாதானமாய் ஆண்டவர் நடத்துவார். பிதாவே, உடைய ஜனங்களுக்கு நீ சொல்லி அனுப்பின வார்த்தை நான் சொல்லியிருக்கிறேன். சமாதானத்தின் தேவன் எங்களோடு இருப்பதை விளங்க பண்ணும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. நம்ம அப்படியே நின்ற வண்ணமாக ஒரு பாடலை பாடும் பொழுது நம்முடைய